அதை வந்து நாங்கள் இங்கே தான் ஆரம்பிச்சுட்டோம். அதாவது தமிழ் பிரியா அவர்கள் சொன்னாங்களே, இங்கே தான் வந்து ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறனால இங்கே வந்து வளகாப்பு வந்து இப்போ உங்களுக்காக பண்ண போகிறோம். ஐயோ சரி, ஓகே. இவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வாழ்ந்துருக்கால, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா டேடி கொஞ்ச நேரம் பேசுங்க. ஒரே வார்த்தையில சொல்லாம கொஞ்ச நேரம் இழுத்து சொல்லுங்க. ஆனால் நீ பேசினாலும் பேசலாலும் நான் உங்களுடைய ஃபேன் தான். ஓகேங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து கொஞ்சம் குட்டி பையன், ஒரு வயசு தான் இருக்கும். அப்போ எனக்கும் வேலை சரியாக கிடைக்காது சென்னையில். அந்த டைம்லலாம் பாலுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். பால் குழந்தைக்கு காய் சொன்னால் வந்து வெளியே நிறைய பேர் தெரியுது அப்படின்னப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சாயை கூப்பிட்டு போனால் எல்லாம் வந்துடுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது பண்ண அவனை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம பையனோட வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாரும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ஆணாக நான் சொல்ல, பொண்ணாக நான் சொல்றீங்களா? பொண்ணு. எனக்கு அதெல்லாம் பதிவு பண்ணி குழந்தை வந்தா போதும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். அதாவது இப்போ வந்து நான் இன்டர்வியூ எடுக்க போகிறது ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு நபர். வணக்கம். வணக்கம். இது உண்மையாக உங்களோட பயங்கரமான ஃபேன் நான். அதாவது இவர் வீடியோ போட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு போயிடுவார். உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எப்படி வந்து இந்த விளாக்குள்ளே இணைஞ்சிங்க? அது அப்படியே வந்துச்சுங்க. நான் சின்ன வயசுலேருந்து பையன் குழந்தை வயசுல அந்த மாதிரி இது பண்ணான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய எழுதிட்டாங்க உள்ளே எடுத்துட்டாங்க. இப்போ சரி, உங்களுக்கு இருக்கா வந்து யாராவது கேட்டிருக்காங்களா, என்ன உங்கள் பையன் இவ்வளோ ஓட்டுறாரு, நீங்கள் திரும்ப எதுவும் கோவப்பட மாட்டீங்களா, அவ்வளோ கேட்டிருக்காங்களா? இல்லை, கேட்டிருக்காங்க. அது வந்து நான் எதுவும் கண்டுக்கிறதில்லை. ஏன் இப்படி பேசாம இருக்கான்னு இப்போ தான் தெரியுது. கேமரா பார்த்தா பேச மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா ஏன் பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. நீ ஏதாவது பாட்டாவது பாடுங்க. நீ பேச கேட்கணும். நான் பேசிட்டாங்களா? ஓகே, சரி, ஓகே. இவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வாழ்ந்துருக்கால, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா. டேடி கொஞ்ச நேரம் பேசுங்க. ஒரே வார்த்தையில சொல்லாம கொஞ்ச நேரம் இழுத்து சொல்லுங்க. ஏதாவது கேட்குறாங்களா வந்து, என்ன பையனை வச்சு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது திட்டிருக்காங்களா அவங்கள? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் வந்து இயற்கையாக வந்து நம்ம வந்து பேசுவோம். ஒருவர் வந்து கேட்பார். கேட்டவுடனே என்ன எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு, என்ன இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் சொல்லுவேன், நல்லா டெவலப் ஆகப்பா, எப்படி எல்லாம் பரவாயில்ல, நல்லா ரீச் ஆகுது, நல்லா டெவலப் ஆகப்பா. சூப்பர் சூப்பர். வந்து உங்களுடைய இன்னொரு ஒற்றுமை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப, அதாவது எப்பவுமே வந்து அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா அழகாக, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஓகே. ஆனால் நீ பேசினாலும் பேசலாலும் நான் உங்களுடைய ஃபேன் தான். ஓகேங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, சொல்லுங்கம்மா. அதாவது இவர் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு, எங்கள் அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டாங்க. வறுமையில் இருக்கும்போது அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடணும்னு ஒரு பக்கம் இருக்கும். ஆமாம், ஒரு நாள் ரொம்ப ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்பிக்கையாக இருந்தோம். இப்போ வந்து அந்த நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு. நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு 10 வருஷம் ஊரில் இருந்தோம். அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சென்னைக்கு வந்துடும். இவங்க வந்து தாத்தா பாட்டியோட இருந்தாங்க. தாத்தா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் வேலைக்கு போவாங்க. அந்த வேலை வந்து செட் ஆகாது. அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ வந்து கொஞ்சம் குட்டி பையன், ஒரு வயசு தான் இருக்கும். அப்போ எனக்கும் வேலை சரியாக கிடைக்காது சென்னையில். அந்த டைம்லலாம் பாலுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். பால் குழந்தைக்கு அந்த டிகாஷன்லாம் கொடுத்து சக்கரை கூட இல்லாமல் குடிச்சிருக்கான் அவன். அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அழுகுவாங்களா? சரி, அப்போ ஜாலியாக போகலாம் அவளுங்க. ஓகேங்களா? அது வந்து இப்போ இவ்வளோ பெரிய இப்போ சாய் சொன்னால் வந்து வெளியே நிறைய பேர் தெரியுது அப்படின்னப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சாயை கூப்பிட்டு போனால் எல்லாம் வந்துடுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது பண்ண அவனை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம பையனோட வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டோம் எனக்கு. அண்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு பயங்கரமாக வந்து இந்த மாமியார் மரபு அட்டுலே இருக்கே, அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் மருமக எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்பெஷல். அவள் எங்கள் வீட்டில் இல்லை ஒரு பொண்ணு, அவள் வந்து நிறைவேற்றிருக்கிறா எங்களுக்கு. ரொம்ப ஸ்பெஷல்.
எது வந்து ஒரு பயங்கரமா வந்து ஏன்னா 2 பசங்க இருக்கிற வீட்டில் எப்பயுமே வந்து ஒரு மக இல்லையேன்னு வருத்தமா இருக்கும். எனக்கு வந்து ஒரு பொண்ணு இல்லாம போயிட்டாங்களே. இவன் வந்து பொண்ணா பிறப்பான்னு பார்த்தோம், அப்ப பையனா பிறந்துட்டான். பையனை பிறந்தா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஓகே. அதனால எங்க பொண்ணா இவ வந்தாச்சு. இந்த ரொம்ப சந்தோஷம். மாமியார் எப்படி? எப்படின்னா ஒரு ஒரு ஸ்பெஷல் பாண்ட். நம்ம பார்த்துருப்போம் நிறைய மாமியார் மருமக சண்டை அது இது. நான் யோசிப்பேன், எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு தான் சண்டை வருது. நாங்களே பேசிப்போம், எதுக்குமா இப்போ மற்றவங்க வீட்டிலலாம் சண்டை வருது, எதை வச்சு சண்டை வருது, நம்ம நல்லா தானே இருக்கிறோம். அது தெரில, ஏதாவது ஒன்று வரும். இப்போது எப்படின்னா பிரவீன் ஏதாவது ஒரு விஷயம் வேணான்னு சொன்னான்னா கூட, இப்போ நான் இது பண்ண போகிறேன்டா, ஏதாவது வாங்குறதுக்கோ ஏதாவது வேணும்னா, அம்மா அதெல்லாம் இது கிடையாது, நீ வாங்கிக்கோ, பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இது பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவ். எப்படி சொல்கிறது, வேணான்னு ஒரு இது சொல்ல மாட்டாங்க, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, அந்த மாதிரிலாம் இதுவாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. சூப்பர். அண்ட் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறப்போ? ரொம்ப சந்தோஷம். போன வாட்டி இன்டர்வியூ வரும்போது அந்த பொண்ணு கேட்டா எப்பமா வரும், கடவுள் கொடுத்தா தானே வரும். ஆனால் கடவுள் வந்து வரம் கொடுத்துட்டாங்க. யாரும் கொடுத்துட்டாங்க. ஓகே. இது வந்து ஆணாக ஆசைப்படல, பொண்ணாக ஆசைப்படுறீங்களா? பொண்ணு. எனக்கு அதெல்லாம் நீ பதிவு பண்ணி குழந்தை வந்தா போதும். உங்களுக்கு ஆனா வேணும் இல்லை ஒரு ஆசை இருக்கும்ல? இப்போது கேர்ள் பேபியாக இருந்தால் ஓகே, நம்ம ஹாப்பி. பட் பாயாக இருந்தாலும் எந்த பேபியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக பிறக்கணும், நல்லா வளர்க்கணும். அது ஒரு பசங்களுக்கு மரியாதையே இல்லை, ஒரு பையனை யாருமே சொல்ல முடியாது. உங்களுக்கு? எனக்கு பாய் பாய் தான் வேணும். ஓகே. ஏன் எதனால? அது வந்து நீங்கள் வந்து இந்த அண்ணன் மாதிரி வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு ஆசையா? அப்படி இல்லை, தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்கு, அது ஸ்நாக்ஸ் வாங்கி வர்றதுக்கு. ஓ, அதுக்கு நீ வந்து ரெடி பண்ணி ஈராவன்னா சொல்கிறேன் பார்க்கக்கூடாது. அவனுக்கும் பேட்மிண்டன் சொல்லி கொடுத்து, ஏன் கேர்ளாக இருந்தால் கேர்ளுக்கு சொல்லிக் கொடு, கேர்ளுக்கு சொல்லி கொடுக்கூடாது. அந்த மாதிரிலாம் கூட்டு போவான். அவன் ஏதோ யதார்த்தமா சொல்றான் அவன். சும்மா கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு கம்பெனியா ஒரு பாய் இதுல இருந்தா அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். சூப்பர். அது வந்து இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் தான் இங்கே என்னென்ன கேள்வி கேட்கணும், மனசு உள்ளதை கேட்டு விட்டுருங்க. அப்பயே கேள்வியா? உங்கள் மனசு உள்ளது ரொம்ப நாள் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அதை கேட்டு விட்டுருங்க. பேர் அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, சும்மா வந்து இது வந்து ஃபன்னாக ஏதாவது கேள்வி கேட்கணும், என்ன கேட்பீங்க அப்பாட்ட? ஃபர்ஸ்ட் என் தலைவர்கிட்ட ஆரம்பிப்போம். எதுவும் இல்லை, நீங்களே கேட்டுருங்க. அண்ணிட்ட கேட்க எதுவுமே இல்லையா? சரி, ஏதாவது வந்து சொல்லுங்க, வந்து இந்த மாதிரி வந்து நீ இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறீங்க ஏன் அப்படி கூட கேளுங்க. நானே கேட்டுருவா. கேட்க மாட்டாரா அதெல்லாம்? அவன் எதுவுமே கேட்க மாட்டான், வாயே திறக்க மாட்டான் வீட்டில். ஆனால் 2 பேரும் சுட்டின்னு தெரியுது, இங்கே மட்டும் பேச மாட்டேங்கிறீங்கல்ல? இல்லை, அவன் சைலண்ட் தான். அவன் வந்து எங்க 4 பேர்கிட்ட தான் அவன் ஜாலியா இருப்பான். அவனோட கம்ஃபர்ட் ஜோன்ல அவன் சரியான ஜாலியா இருப்பான். புதுசா யாரா வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் டல்லா தான் இருப்பான். டைம் எடுக்கும். அப்பாக்கு இது புதுசு, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால வெளில வந்து இன்டர்வியூ, அதனால சைலண்ட். திரும்ப கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா? இல்ல வெளியே வந்து வெளியே வரதில்ல நீங்க. ஓகே ஓகே. பட் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு, என்ன போன் வச்சு ஏதோ பண்றாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு புதுசா இருந்துச்சா உங்களுக்கு? ஆமாம், புதுசாக இருந்துச்சு. ஓகே ஓகே. கேட்கறதுக்கு பதில் அதை தவிர எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? 2 பேரும் வந்து விளாக் பண்றாங்க, இதனால வந்து சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சம்பாத்தியம் வருமானு எனக்கு அப்பெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு இல்லை, எங்களுக்குமே தெரியாது. எங்களுக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்டு வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறமா இவங்க சொன்னாங்க நிறைய நியூஸ் வந்திருக்குமா அப்படின்ட்டு. சரி பண்ணுங்கப்பா, நீங்கள் என்ன தோணுதோ பண்ணுங்க. ஆனால் சீரியஸாகவே அம்மா அப்பா இதில் வந்து கிரேட் தான். ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறோம், ஒரு நம்மளுக்கே பெரியவங்களுக்கே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, எதுக்கு இதை விட்டுட்டு வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சின்ன பையனை வச்சு போடும்போது எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமுன்னு சொல்லிட்டு தான் யாராக இருந்தாலுமே வேணாம், ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நாங்களே சில வாட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பயந்துருக்கோம், என்னடா இப்படிலாம் வருதே சின்ன பையனுக்குன்னு. ஆனால் அதெல்லாம் அம்மா கிட்ட எப்பயாவது சொல்லும்போது அவங்க பேசுறது பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க அதே இதில் தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு எது நல்லா வருதுன்னு பாருங்கள், பாசிட்டிவாக என்ன இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். இதில் பயங்கர சப்போர்ட்டு 2 பேருமே. வேணான்னு ஒரு வாட்டி கூட இது பண்ணது கிடையாது. இதில் என்ன வரும், இது ஃபினான்ஷியலாக முன்னேறுவோமா, இல்லை இன்கம் வருமா, இது பற்றி எங்களுக்குமே தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது. சரி இந்த மாதிரி போடுறோம், பையனுக்கு நிறைய பேர் பாராட்டுறாங்க, நல்ல இது பண்ணுறாங்கன்னும் போது அது தொடர்ந்து பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணல. அவன் ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஃபுட் ரிலேட்டடாக ஏதாவது ஆரம்பிக்கிறான், ஏதாவது ஒன்று பண்ணுறான்னா அந்த ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்ற. அதுக்கப்புறம் அது தோணுச்சு எங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ஆனால் ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் தோணுச்சு
என்னன்னா ப்ரோ ஃபுல்லாகவே கஷ்டமாக இருக்குமா, ஏதாவது ஒரு ஹோப், ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதா, ஏதாவது எதுலையாவது பணம் சம்பாதிக்க முடியாதா, அந்த ஒரு இது தான். அதுவும் நல்ல விதத்தில் சம்பாதிக்கணும், நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவ், அந்த மாதிரி ஒரு ரீதியானது. அந்த குழந்தை அவன்லாம் எஃபர்ட்டே இருக்காது ப்ரோ. அவனை நாங்கள் எஃபர்ட்டே கொடுக்க மாட்டோம். அவன் நடந்து போய் இப்படி வா அவள் தான் அப்படி இப்படி எடுத்துப்பேன் நான். அதில் கதையில் தான் விஷயமே. அதை சேர்த்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அது பின்னாடி அந்த வாய்ஸ் ஓவரை யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வேலையை. அவனை நான் இப்போ கூட அவன் நினச்சா அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம். எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவன் போயிடலாம். அவன்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. கம்பல்ஷன் கிடையாதுங்க. அதெல்லாம் இதுல என்னதான் நம்மளுக்கு வருமானம் நிறைய வருதுன்னாலுமே அவனுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா, அவன் ஓகேவா இருக்கானா, அதுதான். இப்ப இதுவே அவன் கம்ஃபர்ட் இல்லைனால விட்டுட்டு நம்ம இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, அதை எனக்கு டெவலப் வேற வேலை பண்றது, இருக்கு, வேற எனக்கு ஒர்க் 2 இருந்தா 3 நம்ம ஒர்க். பட் யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன சின்ன பண்ண வச்சு சம்பாதிக்கிறீங்க என்ன இப்படி? என்கிட்ட அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு சர்க்கிள் பெருசு கிடையாது. நான் எனக்கு இருக்கிறதே ஒரு 4லேருந்து 5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்களே. ஸோ அதெல்லாம் என்கிட்ட அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆளுங்க தெரியாது எனக்கு பெருசாக. ஸோ மேபி கமெண்ட்டில் மேபி எப்பயாவது வந்திருக்கலாம். ஆனால் அவனை என்ஜாய் தானே பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த vlog-ஏ வந்து பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து ஆமாம் போடுறீங்க. அதில் ஜாலியான அதெல்லாம் இருக்கும் அது. ம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அவனை இதுவாலாம் இது பண்ணுறது கிடையாது. யாரையும் நெகட்டிவாக பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப இதை பார்த்து 4 பேர் கற்றுக்கினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ரீதியாக நம்மளுக்கும் கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று பண்ணணும்ல ஒரு அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்று பண்ணுறாங்கல்ல. அது எனக்கு இது கூட எனக்கு தெரிஞ்சலாம் பண்ணல. ஏதோ ஹிட் ஆச்சு சரி அப்படியே பண்ண. நாளைக்கே இது போயிடுச்சுன்னா வேற ஒன்றுக்கு நம்ம ஜம்ப் அடிக்கணும். அதுக்கும் ரெடியாக இருக்கணும் நம்ம. ஸோ அதால் ஆனால் வந்து இந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குரலுக்கும் வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு கேமரா ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு? எல்லாமே சேர்ந்து யோசிச்சது தான். இவர் தான் மெயின். ஸோ அவர்தில் அவர் தனியாக வச்சு பண்ணுறோம். ஸோ நம்மளதுல வந்து நம்ம ஏன் ஃபேமிலியாக பண்ணக்கூடாது? இப்போ நான் மட்டுமே பண்ணால் கூட அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ நம்ம ஃபேமிலியே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்காங்கன்னும் போது எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம், நல்லா போகும். நம்ம என்ன நடக்குதோ அதை தானே காட்ட போகிறோம். ஸோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம், எந்த நெகட்டிவும் இல்லாமல் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். நம்ம வீட்டில் எப்படி ஜாலியாக இருக்கோமோ அதை காட்டலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஒரு ஹோப் வச்சுருப்போம் இல்லைங்களா, இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் அவங்களுக்கும் சொல்லலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே போடும்போது அதை நடக்கும். யாருமே நம்பவே மாட்றாங்க. என்ன இப்படிலாம் எப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும், எப்படி சண்டைலாம் போடாமல் ஒரு ஏன் இருக்காதா ஒரு வேளை? இதே சண்டை போட நிறைய ஃபேமிலி இருக்குமே அப்படி கமெண்ட் போடுறாங்களா? எனக்கு வந்து தெரியல. ஏன்னா எங்கள் ஃபேமிலி எப்பவுமே ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஒரு சீரியஸ் விஷயம் சொன்னால் ஏதாவது ஒன்று உள்ளே வந்து அதை குழப்பி அது காமெடியாக போய் அது ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடும். ஸோ எங்கள் ஃபேமிலி இப்படி தான் இருக்கும். நாங்கள் எல்லாத்தையுமே காமெடியாக தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது போய் சொல்லும் போது இல்லை நம்ம. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் என்னன்னா, நிறைய பேர் வீட்டில் இப்போ நெகட்டிவ் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் நெகட்டிவ் கன்சியூம் பண்ணுறாங்க. நெகட்டிவான விஷயம் நம்ம வந்து அதையே கொடுக்க வேண்டாம். சீரியல் போட்டாலும் நெகட்டிவ் தான் வருது, அதையும் சண்டை தான் வருது. நம்ம பார்த்தா நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்தா ஜாலியாக இருக்கா மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு. அது பேர் யோசிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அது என்ன இது வைக்கலாமா அது வைக்கலாமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை போட்டுட்டு இருந்தாங்க, போகவே இல்லை. நான் என்னோட அக்கௌண்ட்லேயே ஏதோ போட்டுருப்பேன், அந்த ஃபைட் வீடியோலாம் போட்டுட்ருப்பேன். அதுவும் போல் ஒருவேளை வந்து நம்ம போட்டால் தான் போக மாட்டேங்குது போல், ஏதோ நம்மளுக்கு தான் ஏதோ செக் வைக்கிறாங்க போல், நம்ம வீடியோ போட்டால் போகாது அப்படின்னு நாங்கள் விட்டோம். அதுக்கப்புறம் இவந்தில் தான் ஓகே போகுது அப்படின்ட்டு அப்புறம் அவந்தில் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி அது வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இன்னொரு ட்ரெண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து சமையல் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் ஒரு ரெசிபி சொல்லுங்கள், அது கீழே கிண்டி வந்து வீடியோ போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா அதை? ஆமாம் அதனால் அம்மா பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஃபுட்டு? அம்மா பண்ணுறதுல பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனித்தனி தான். பிரியாணி ஒரு டிஷ்ஷு, மீன் குழம்பு ஒரு இது. எனக்கு வந்து புளிப்பாக சாப்பிடணும்னு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே மீன் குழம்பு வச்சா நல்லா புளிப்பாக பண்ணுங்கள், அது சூப்பராக வரும். அப்புறம் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இப்போ முன்னாடிலாம் சிக்கன் பிரியாணி இருந்தது, இப்போ கொஞ்சம் மட்டன் பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் விட்டதுனால ஸோ மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அம்மா வந்து இதில் அடிச்சுப்பாங்க இதுக்கு வந்து கீ ரைஸ் இது பட்டர் சிக்கன். அம்மா நிறைய எல்லாமே நல்லா சமைப்பாங்க. எனக்கு இந்த கீ ரைஸ் பெப்பர் சிக்கன், அப்புறமா இந்த பட்டர் சிக்கன், அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம், அப்புறமா இந்த சிக்கன் தொக்கு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்தவங்க தான் வரேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன, அம்மாவில் பிடிச்சது? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே நல்லா செய்வாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க செய்கிறப்போ நான் கிச்சனில் போயிடுவேன். எல்லாமே நல்லா ஆயிடுச்சா பாருன்னு கேட்பாரு. எல்லாமே நல்லா செய்வோம். இதில் வந்து என் ஒய்ஃப் வந்து பிடிப்பாக எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படிலாம் என்ன சொல்லுவீங்க? சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதெல்லாம் சப்பாத்தி, அதெல்லாம் நல்லா. சப்பாத்திலாம் நல்லா பண்ணுவாங்க. சூப்பர். உங்களுக்கு? எனக்கு வந்து பட்டர் சிக்கனே பன்னீர், அது மட்டும் தான் முடியும். அது மட்டும் தான் பிடிக்கும். ஓகே, சூப்பர். அம்மா இவங்க ரெண்டும் சமைக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏன்னா பாதி நேரம் இவங்க தான் அடுப்பில் இருக்காங்க. பிரவீன் நல்லா சமைப்பான். நான் படிச்சது அதுதான். அப்படி கேட்டேன். நான் ஹோட்டல் இப்போ சமைக்கிறது இல்லை.
லாஸ்ட் 2 விழாக்கு முன்னாடி நீங்க சமைச்சு போட்டிருந்தீங்க. ஆமா, எது நான் இல்லையே. இல்ல ஏதோ அன்னைக்கு வந்து நாங்க வந்து நீங்க லீவு அது அவன் கூட சும்மா நான் இருப்பேன் நானு. இப்போ பெருசா வர முடியறதில்ல. எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் வெளியிலயும் வர ஆரம்பிச்சு. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு எப்பயாவது ஃப்ரீயா இருந்தேன்னா நான் சமைப்பேன். அதுவும் நான்வெஜ் சமைக்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெஜிடேரியன் பெருசா வெஜ் பிடிக்காது அவருக்கு. வெஜ் ஆமா வெஜ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். தொடவே மாட்டாங்க, ஆமா. அப்படியே தான் இருக்கும் அது. இது வந்து நான்வெஜ் பண்ணாதான் இப்போ இல்ல, எப்போ வருமானம் இல்லாத போதும் அப்படிதான். ஆமா. சாப்பாடே இல்லைனாலும் ஏதாவது ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிக்கன் பீஸ் இருந்தால் நல்லா இருக்குமே தான் வாய் தேடும் எங்களுக்கு. ஸோ அது அப்போதுலேருந்தே அப்படி தான் நான்வெஜ் அப்படின்ற மாதிரியே. ஆமாம். ஸோ நான் சமைப்பேன். நான் வந்து 11th சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இவங்க அதை பார்த்துட்டு நீ இப்போ ஏதாவது செஃப் ஆகு அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான வேலை அங்கே. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டிலலாம். அதுக்கப்புறம் தான் இவனை இது பண்ண ஆரம்பித்தோம். அப்படி எத்தனை வருஷமா இந்த ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்றீங்க? நான் கிட்ட 3 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். அதே இது மாதிரி ஒரு இப்போ நான் ஒரு 4 years தான். இல்ல, 4 இல்ல. years கல்யாணம் இங்க வந்துதான் 2 years இங்கே இருக்கும் வந்து மேக்ஸிமம். 2 years மேலே தான் இருக்கும். ஆமாம். ஓகே சூப்பர். அது வந்து கிட்டத்தட்ட 7th month இப்போ நேரம் வந்து வளகாப்பு பண்ணுவாங்கல்ல. ஆமா, ஆமா. 9th month 9th month பண்ணுவாங்க, 7th month பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் இங்கே தான் ஆரம்பிச்சுட்டோம். அதாவது தமிழ் பிரியா அவர்கள் சொன்னாங்களே, இங்கே தான் வந்து ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிறனால இங்கே வந்து வளகாப்பு வந்து இப்போ உங்களுக்காக பண்ண போகிறோம். ஐயோ, ஓகே எங்க இது எப்போ பிளான்? எடுத்துவாங்க. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.